சரியான சாவுக்குறாங்க. நீங்க தானே போங்க. இப்படித்தான் ஒரு பையலும் ஒழுங்கா வீட்டை பாக்குறது இல்ல, பொழப்பையும் கவனிக்கிறது இல்ல. சின்ன பையன்ல இருந்து பல்லு போன கிழவ வரைக்கும் ரெட்ட அர்த்தத்துல கிழங்கு பிஞ்சா முத்தலா வெடிச்சுதா வெடிக்கலையா இப்படி எல்லாம் பேசுறானுங்க. என் தலை எழுத்து. அப்பா நான் சிறுக்கு படம் தான் பாப்பேன். வாயா டீ சாப்பிடலாம். நான் டீ சாப்பிடுறது இல்ல. வாயா வா உட்காரியா. 2 டீ. சக்கரை இல்ல. இந்த வயசுலயே கிழவங்க இந்த பார்வை பாக்குறாங்களே, சின்ன வயசுல சுத்த லோலாய் பசங்களா இருப்பாங்களோ. ஏம்மா நீ அடுத்த ஊருக்கு தானம்மா போகணும். ஆமா, சவுக்கு தோப்பு வழியா தனியா போகாதம்மா, நாங்களும் துணைக்கு வர்றோம். நான் எல்லா தோப்பையும் பார்த்தவ. சவுக்கு தோப்பு ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல, நீங்க ஒண்ணு எனக்கு துணைக்கு வர வேணாம். சக்கரை இல்லங்க. சரியான கூமுட்டையா, நீ இல்லன்னு சொல்லியா? வாயா போலாம். கழுதைகளை நம்பவே கூடாது. அரை மணி நேரம் புருஷன் பக்கத்துல உட்கார்ந்து தாலியை கட்டிக்கிட்டா ஆத்தா அப்பனெல்லாம் 2வது பட்சம் தான். என்னமோ நம்ம கடமையை செஞ்சு வச்சிருவோம். ஆத்தா, நான் இருக்கிற நிலைமையில கல்யாணம் அவசியமான, நல்ல யோசித்து பாரு. இன்னும் என்னடா யோசிக்கிறது? இந்த பாருங்க, இது என் தம்பி. 1க்கு 2 பொண்டாட்டி முழுங்கிட்டு உட்கார்ந்துருக்கான். இவங்க 2 பேத்துக்கு மடிச்சு போட நான் என்ன இழந்தாரியா? இந்த பாருடா, உனக்கு பொண்டாட்டி வேணுமோ இல்லையோ, எனக்கு ஒரு மருமக வேணும். இந்த பாருங்க, நல்லா யோசனை பண்ணிக்கங்க. நான் எதையும் மறைக்கிறது இல்ல. என் பையனை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். நீங்களும் அவனை நேர்ல பாத்துட்டீங்க. நாளைக்கு அவனுக்கு அங்க போட்டேன் இங்க போட்டேன்னு ஏதாச்சும் சொன்னீங்க, எனக்கு பொல்லாத கோபம் வரும். உங்களுக்கு எல்லாம் சரின்னு பட்டுச்சுன்னா முகூர்த்தத்துக்கு நாள் பாருங்க. ஆமாச்சா, என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வர்ற? என்னையா சரியா? கல்யாண வீட்டுல வந்த உடனே செருப்பு ஆரம்பிச்சியா? சுமாரு துணிச்சிருப்புல, நான் தூக்கிட்டு போயிட்டான்னா அதான் துணியை சுத்தி வச்சிருக்கேன். செருப்பு போத்தி கொண்டு வர்ற, காலில் போட்டு வரக்கூடாது. அறிவே இல்லையா? வாங்க 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 வாங்க. என்ன நீங்க எல்லாம் கல்யாணத்துக்கு நேரம் கழிச்சு வந்துட்டு? ஆமா, அண்ணி வரல? எல்லாரும் அவளையே கேளுங்க, என்ன மறந்துடுங்க. ஒரு பாசம் தான், ஒரு பாச பிணைப்பு தான். ஏங்க, இது யாருங்க? பிள்ளைக்கு அக்காவா? பையனுடைய சின்னம்மா. ஆமா, அந்த புலிநக சங்கிலி போட்டுக்கார அவர் யாருங்க? அவரு மாப்பிள்ளை பையனுடைய தாய் மாமன், அந்த அம்மாவுடைய தம்பி. ரேஷன் கடையில் விற்க மாட்டாங்க, அது குடும்பத்தோட வரணும். உனக்கு மான மரியாதை இருந்தா அந்த வீட்டு கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு வந்திருப்பியா? ₹1 சம்பாதிக்க வக்கல்ல, ₹20 கோழியும் 10 ரூபாய்க்கு வித்துட்டு மொய்ய எழுதிட்டு வந்திருக்கியா? சின்ன பொண்ணு, உன் மேனி மெருகு குலையாம வச்சிருக்கேன். நான் உனக்கு என்ன தொல்லை கொடுத்தேன்? நீ எனக்கு தொல்லை கொடுக்கணியா? அதுதான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கு ஏன் நீ சாமான நொறுக்குற? பேசாமாயா, எப்படி வேணாலும் நொறுக்குவேன். இந்த பாரியா, பாக்குறதுக்கு மட்டும் பொண்ணு வேணும்னா புத்தகம் வாங்கி பாரு. பொண்டாட்டி அழசா இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா புதுசா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆம்பளை இருந்துக்க. நான் புறப்படுறேன்ப்பா. போயிட்டு வாம்மா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாமா. ஆளுக்கு சொல்லிட்டு இருந்தா 1/2 நாள் ஆகும். புறப்பட சொல்லுக்கா. புறப்படுமா? கூட்டி வாடா. அப்பா, கருப்பாயி. அம்மா, கல்யாணம் ஆகி புது வீட்டுக்கு போகும்போது பசுமாட்டோட போகும். நீ கவலைப்படாதம்மா, இன்னும் 2 நாள்ல நானே கொண்டு வந்து விடுறேன். சந்தோஷமா போயிட்டு வாமா. போடா, போய் சீக்கிரம் வண்டியில ஏறுங்க. அங்க நின்னுட்டு இருந்தா நேரம் ஆகல. நாத்தாடி வண்டியா, அது எப்படி ஏறுறது? எப்பா அடே, வண்டியை கட்டி முடிச்சுக்கடா. எப்பா கருப்பா
சின்னப்பாயி, நான் போயிட்டு வரேம்மா. வடிவு, நேரமாச்சு, வாமா. போட்டா கொடுங்க, வாங்க. இருங்கய்யா. என்ன உரல்ல என்னத்தமா போட்டேன். உளுந்த வடையா இது? பாயல போறதே தெரியல. அடுத்தாங்க. வாயா இப்படி எங்க நகை பாக்குற? வீட்டு வடைய வாழாடிட்டு வீட்டுல இருக்கிற வடைக்கு இப்படி அடிச்சிட்டு நிக்கிறிய, உனக்கு தக்கமா இல்ல? வாயா. அடிய மாற அப்ப மூடி. நானா மாட்டேங்கிறேன். வாயா வீரையா. அத்தா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் வீரையா, என்னடா அது? ஏய், இன்னும் ஏன் கால விழுகுற? நீதான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். ஆண்டவன் புண்ணியத்துல நீ நல்லா இருக்கணும்ப்பா, நல்லா இருக்கணும். சரியாத்தா. வடிவு, சின்ன பிள்ளையில இருந்து அவனுக்கு ராச்சாப்பாடு கிடையாது. விளக்கு வச்சதும் கொஞ்சம் பாலை காய்ச்சி கொடுப்பேன், குடிச்சிட்டு போய் படுத்துக்குவான். சாப்பிடுமா? பொழுது விடியற வரைக்கும் தூங்கணுமா? எந்திரிச்சு வாடி.